வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் எஃப்எம். நாங்க சூரியகுமார். இப்பதான் முறை நம்ம சேனல் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போட போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ எதை குறித்து பார்க்க போறோம்னா, முதல்வருக்கு வந்து 2 கோரிக்கைகள் குடுக்கலான்னு இருக்கேன். அது வந்து முதல்வர் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர்ல வந்து 110 விதியின் கீழ வந்து அறிவிச்சாலும் சரி, இல்ல தனியா அறிவிச்சாலும் சரி, முதல்வருக்கு வந்து இந்த 2 கோரிக்கை வந்து குடுக்குறேன். அது 110 விதியின் கீழ அறிவிக்கணும்னு சொல்லிட்டு நான் கோரிக்கை வைக்கிறேன். அதாவது கோரிக்கையா நான் குடுக்கலான்னு இருக்கேன். பார்த்தீங்கன்னா, கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிசில வந்து முஸ்லீம் தனியா இருக்கு. பிசி முஸ்லீம்ன்னுவாங்க அத. அதேபோல வந்து எம்பிசியில வந்து முஸ்லீம் கொண்டு வரணும். அந்த இடஒதுக்கீடு கொண்டு வரணும்னு கேட்குறோம். ஏன்னா எம்பிசியில வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நெறைய போராட்டங்கள் பண்றாங்க. எம்பிசியில இருக்கிற மத்த இந்து, கிறிஸ்டின் அதில வந்து அது சரியா வரும். எம்பிசிக்கு. பிசிக்கு வந்து பிசி முஸ்லீம் போல வந்து பார்த்தீங்கன்னா, எம்பிசில எம்பிசி முஸ்லீம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறோம். இது கோரிக்கை. 2வது கோரிக்கை பார்த்தீங்கன்னா, சந்தன மரம். சந்தன மரம் வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் வந்து அரசுக்கு நல்ல வருவாய் கொடுக்கக்கூடியது. அது வந்து சந்தன மரம் கடத்தல தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா மாவட்டத்திலயும் தமிழகத்தில இருக்க எல்லா மாவட்டத்திலயும் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவுல, இல்ல புறம்போக்கு ஏரியாவுல வந்து சந்தன மரத்த அரசே வந்து வளர்க்கணும். அப்பதான் வந்து அரசுக்கு வருவாய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறோம். இது வந்து இந்த 2 கோரிக்கை வந்து தமிழக அரசு பரிசீலனை பண்ணணும். முதல்வர் வந்து 110 விதியின் கீழ இத அறிவிச்சா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.